வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. ரேவதி வந்துட்டு ஃபோட்டோவ பார்க்குறாங்க. ஃபோட்டோவ பார்த்ததும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அதுல கார்த்தியோட கல்யாணம் ஆன ஃபோட்டோ இருக்கு. அத பார்த்ததும் ரேவதி அந்த ஃபோட்டோவ கையில எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு இத அவர்கிட்ட நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு ரேவதி அங்கேருந்து வராங்க. அப்ப கார்த்தி ரேவதிய பார்த்துட்டு, என்னாச்சு ரேவதி, உன் முகமே சரியில்லையே, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, மாமா உங்ககிட்ட நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கேட்கணும் மாமா. அதுக்கு அவர் சொல்றாரு, சொல்லு ரேவதி, என்ன விஷயம் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, மாமா இது வரைக்கும் நீங்க என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு. ஹீரோ கேக்குறாரு, ரேவதி என்ன பேசுற, நான் உன்கிட்டேருந்து எந்த விஷயத்த மறைச்சேன், நான் என்னைக்குமே உன்கிட்டேருந்து நான் எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல, ஏன் ரேவதி என்னாச்சு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா என்கிட்ட நீங்க ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க, அது என்ன அப்படின்னு என்கிட்ட இப்ப கூட சொல்றதுக்கு நீங்க ரொம்பவே பயப்படுறீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன் மாமா என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சீங்க, நான் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு உங்க மேல நம்பிக்கையோட இருந்தேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு, என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரேவதி வந்துட்டு நேரா அந்த போட்டோவை நம்ம ஹீரோட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, இதை பாருங்க மாமா, இதுல இருக்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு கல்யாண போட்டோவை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ அந்த கல்யாண போட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. ரேவதி சொல்றாங்க, மாமா இந்த கல்யாண போட்டோல இருக்கிற மாதிரி உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிருச்சுல மாமா அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, ரேவதி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ரேவதி. ரேவதி சொல்றாங்க, மாமா அப்ப இதுல இருக்கிறதே நீங்க பொய்ன்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, எங்க அம்மா என்கிட்ட இருந்து ரொம்ப பெரிய பொய் சொன்னாங்க அப்படிங்கிறது இப்படி நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தாவே நல்லா தெரியுது. ஏன் மாமா உங்களையும் என்னையும் வந்து அம்மா பிரிச்சு வச்சிருக்காங்க, இது மாதிரி பாட்டி மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அம்மா எங்களையும் உன்னையும் பிரிச்சு வச்சிருக்காங்களா மாமா அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, ரேவதி இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் என்னால எதுவுமே உன்கிட்ட இப்போதைக்கு என்னால ஓப்பனா சொல்ல முடியாது. இங்க பாரு, சீக்கிரம் இந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிரும். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதோட நான் உன்னை கண்டிப்பா வந்து கூட்டிட்டு போறேன் ரேவதி. ரேவதி கேக்குறாங்க, அப்போ உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனது உண்மை, நீங்க தான் வந்துட்டு என்னை விட்டு பிரிஞ்சிருக்கீங்களா. ஹீரோ சொல்றாரு, சேச்சே இல்ல ரேவதி, நான் ஒன்றும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கல ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் வந்துட்டு அம்மா கிட்ட போய் கேட்க போறேன். ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி, நீ அத்தை கிட்ட போய் கேட்டியன்னா அத்தை கண்டிப்பா வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க வந்துட்டு வேற ஏதாவது சொல்லி உன்னை மாத்த பார்ப்பாங்க, நீ அத்தை கிட்ட போயிட்டு சொல்லாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி மாமா, நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். நான் அம்மா கிட்ட போய் சொல்லல, ஆனா அம்மா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருமே பிரிக்கணும்னு நினைப்பாங்களே, அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க. ஏற்கனவே மருது அப்படிங்கிற தெரியாத ஒருத்தனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அம்மா முயற்சி பண்ணாங்க, மறுபடியும் அதே மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, நீங்க என்னமாம்மா பண்ண போறீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி கண்டிப்பா அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் கண்டிப்பா வந்துட்டு அப்படி ஏதாவது அத்தை ட்ரை பண்ண முயற்சி பண்ணா நான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன், உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, மாமா எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு, அதுக்காக தானே நான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. உடனே ஹீரோ சொல்றாரு, சரி நீ நம்பிக்கை இருக்குன்னா வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன் இந்த பிரச்சனைய அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா நேரா ரேவதியை கூப்பிடுறாங்க, ரேவதி இங்க வா அப்படின்னு. ரேவதி நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி உங்ககிட்ட தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் இது மாதிரி உனக்கு ஒரு நல்ல வரன் பார்த்துருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகி டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. என்னம்மா, இப்பதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஒரு கல்யாணமே நின்றுச்சு, மறுபடியும் நீங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்றீங்களா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, கொஞ்ச நாள் போகட்டும். சந்திரா கேக்குறாங்க, என்னடி கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்ற, ஏதோ அக்கா ஒருத்தனை முடிவு பண்ணா, ஆனா அவன் நல்லவன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதோட தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி வச்சல, இப்போ நாங்க சொல்ற மாதிரி நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ ஒத்துக்கிட்டு தான் ரேவதி ஆகணும் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி நீங்க தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாதீங்க சித்தி, நானும் அம்மாவும் பார்த்துக்கிறோம்,
அப்போ ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏய் ஏண்டி நீ அவளை பேசுற? அவளும் உன்னை வந்துட்டு பெத்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கு இப்போ அவளை பேசுற அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா பெத்த பொண்ணு மாதிரி அவங்க பார்த்துக்கிறாங்க. தயவு செஞ்சு அவங்களோட இந்த கேடித்தனத்தை என் வாயினால சொல்ல வைக்காத. இங்க பாருமா, எனக்கு கல்யாணம் வேண்டாம், அவ்வளோதான். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, கல்யாணம் வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு, உனக்கு என் விருப்பப்படி ஒரு நல்ல பையனை நான் கல்யாணம் பண்ணி வச்சாதான் எனக்கு வந்துட்டு நிம்மதியா இருக்கும். நீ தேவையில்லாம பேசாத. உனக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இங்க பாருமா, நீ தேவையில்லாத பேசாத அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல லைஃபா அமைச்சு கொடுக்க எனக்கு தெரியும். நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு பேசாத. உனக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை நான் பார்த்துக்கிறேன். மாப்பிள்ளைய நான் ரெடி பண்ணிட்டேன். உனக்கும் அவனுக்கும் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். இது கேட்டதும் ராஜா அதிர்ச்சியாகி, ஈஸ்வரி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்போதான் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை ஆனிச்சு. இப்போ மறுபடியும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அவளை மிகப்பெரிய பிரச்சனையில மறுபடியும் சிக்க வைக்க போறியா? நீ ஏன் ஈஸ்வரி இப்படி நடந்துக்கிற அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரும் இதுல தேவையில்லாம தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, உனக்கு இன்னும் 5 டேஸ்ல கல்யாணம். தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் ரேவதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, அம்மா தேவையில்லாம இப்படி அடுத்தடுத்து ஏதாவது முடிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, விடக்கூடாது. நம்ம வந்துட்டு இப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அம்மா கண்டிப்பா வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து கார்த்தி மாமாவை பிரிக்கிறதுக்காக முழு வேலையும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ஒத்து வராது. நம்ம வந்துட்டு சீக்கிரம் மாமா கிட்ட சொல்லி 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளானை பண்ணணும் அப்படின்னு ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேராக வந்துட்டு வெளியில வராங்க. அப்போ சந்திரா நேராக வந்துட்டு அவங்க அக்காவை பார்த்து, பாத்தி அக்காவை எப்படி பேசுறத, இப்போ எல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட அவள் மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறா. அவள் இஷ்டத்துக்கு பேசுறா. அதுக்காக தான் அவளுக்கு அதிகம் பாசம் கொடுக்காத, கல்யாணத்தையும் தள்ளி போடாதன்னு சொன்னேன். இப்போ நீ கல்யாணத்தை தள்ளி போட்டதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. இங்கே பாரு, சீக்கிரம் வந்துட்டு அந்த டிரைவர் பையில ஞாபகத்துக்கு வரத்துக்குள்ள சீக்கிரம் ரேவதிக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளுக்கான வழியை பாரு அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, நீ சொல்றது சரிதான். நான் இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அது கண்டிப்பா நல்லதில்லை. அவளுக்கு சீக்கிரம் பழைய ஞாபகங்கள் வந்துருச்சுன்னா அது நமக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ சீக்கிரம் அவளுக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படின்னு. இது எல்லாத்தையும் ரேவதி ஜன்னல் வழியா கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சித்தி தான் தேவையில்லாம அம்மா கிட்ட சொல்லி இன்னைக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு இவ்வளோ ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்கவே கூடாது. சீக்கிரம் அம்மா இந்த முடிவை எடுக்கிறதுக்குள்ள நம்ம கார்த்தி மாமா கிட்ட விஷயத்த சொல்லி கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. அம்மாவோட பேச்சு கேட்டோம், அது நமக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையில முடியும் அப்படின்னு ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா வந்துட்டு ஹீரோ ஃபோன் அடிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்ல ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, மாமா நீங்க என்ன சொன்னீங்க? வீட்டுக்கு போ, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப அம்மா என்ன பண்ண போறாங்க தெரியுமா? எனக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாமா கண்டிப்பா என்னால உங்களை பிரிஞ்சு வாழவே முடியாது. இங்க பாருங்க, எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணியே ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கோவிலுக்கு வரேன். நம்ம 2 பேருக்கும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. இங்க பாரு ரேவதி, அத்தையை மீறி கண்டிப்பா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அத்தையோட ஆசீர்வாதம் நமக்கு வேணும் ரேவதி. ரேவதி சொல்றாங்க, இல்ல மாமா, நீங்க கோவிலுக்கு வரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோவும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கோவிலுக்கு கிளம்புறாங்க. ரேவதி வீட்டை விட்டு வெளியில வரும் பொழுது ஈஸ்வரி ரேவதியை பார்த்து, எங்க போற அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் கோவிலுக்கு தான் சாமி கும்பிட போக போறேன் அப்படின்னு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, சரி கோவிலுக்கு தானே, சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னதும் ரேவதி வெளியில வராங்க. அப்போ சந்திரா நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா ரேவதி எங்க போறா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, அவ கோயிலுக்கு தாண்டி போறா. அவளை அடிக்கடி நம்ம அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கு ரொம்ப பிரச்சனை ஆகும். நீ சும்மா இரு அப்படின்னு. உடனே சந்திரா சொல்றாங்க, அக்கா அவளை தனியா அனுப்புறது நல்லதில்லை அப்படின்னு தோணுது. எதுக்கும் பார்த்துக்க, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி,
இங்க பாருடி, அவகிட்ட இதே மாரி எப்பவுமே நான் கடுமையா நடந்துக்கிட்டேன் அப்படின்னா, அவ கண்டிப்பா வந்துட்டு என்ன மீறி போறதுக்கு தான் பாப்பா. ஸோ அவகிட்ட நான் கடுமையா நடந்துக்க கூடாது. அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு. இத கேட்டதும் நம்ம சந்திரா சொல்றாங்க, "சரி, ஆனா நீ அவளுக்கு ரொம்பவே ஃப்ரீடம் குடுக்குற. அப்படி ஃப்ரீடம் குடுக்குறதுனால கண்டிப்பா நீ தான் அனுபவிக்க போற பாரு." ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, அவ கண்டிப்பா அப்படியெல்லாம் என்ன மீறி எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவளுக்கு இன்னும் பழைய ஞாபகங்கள் வரல. அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்தாதான் மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஸோ இப்போதைக்கு அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே வரல. ஸோ என்னை மீறி அந்த டிரைவர் பயலையெல்லாம் சந்திச்சு எந்த முடிவும் எடுத்துற மாட்டா, சரியா?" உடனே சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரி வந்துட்டு இருக்க ரேவதி நேரா கோவிலுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. ரேவதி நேரா கோவிலுக்கு போயிட்டு 2 மாலையை வாங்குறாங்க, தாலியை வாங்குறாங்க. ரேவதி கையில மாலையோட தாலியோட வரத பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஹீரோ ரேவதியை பார்த்து, "இங்க பாரு ரேவதி, நம்ம இப்படி முடிவெடுக்கிறதுனால ரொம்ப பெரிய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்ல உள்ள எல்லாருடைய அனுமதியோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா நீ இப்படி ஆசைப்படுறது சரியில்லை ரேவதி." ரேவதி சொல்றாங்க, "இங்க பாருங்க மாமா, எத்தனை நாள் ஆனாலும் சரி, அம்மா கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறது கிடையாது. அதனால இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். தாலியை பிடிங்க. நீங்க என் கழுத்துல தாலியை கட்டுங்க" அப்படின்னு நேரா கோவிலுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ பூசாரி வந்துட்டு வெளியில வந்துட்டு, "வாங்கம்மா" அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, "ஐயரே, எங்களோட கல்யாணத்தை பத்தி ஃபோன்ல ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க வந்துட்டு எங்களுக்கு அட்சதையை போட்டு வாழ்த்துனா மட்டும் போதும்." ஐயர் சொல்றாரு, "சரிங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்ல, ஹீரோ வந்துட்டு தாலியை கையில எடுக்க, ரேவதி சொல்றாங்க, "கட்டுங்க மாமா. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அம்மா என்னை மீறி என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு. ஹீரோவும் சரி ரேவதி அப்படின்னு ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறாரு. ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, "ரேவதி, நம்ம 2 பேருக்குமே கல்யாணம் ஆகிட்டு. அத்தை கண்டிப்பா இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டாங்க ரேவதி." ரேவதி சொல்றாங்க, "மாமா, ஏற்கனவே நமக்கு நடந்த கல்யாணத்தை அம்மா ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல இல்ல. ஸோ இந்த கல்யாணத்தையும் கண்டிப்பா அம்மா ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆனா அம்மாவை மீறி நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்." இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, "சரி ரேவதி" அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை பார்த்து, "சரி வா போவோம்" அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து பாட்டி வீட்டுக்கு கிளம்புறாங்க. நேரா பாட்டி வீட்டுக்கு போறாங்க. பாட்டி வீட்டுல வந்துட்டு பாட்டி வந்துட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டி நேரா வெளியில வந்துட்டு, "ஐயா, ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியா? இது எப்ப நடக்கும் அப்படின்னு நானே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன்" அப்படின்னு 2 பேருக்குமே ஆரத்தி எடுக்கிறாங்க. 2 பேருக்குமே ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்றாங்க, "அம்மாடி, இதை மட்டும் அபிராமி பார்த்திருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா தெரியுமா?" அப்ப ரேவதி கேக்குறாங்க, "ஏன் பாட்டி, அத்தை எங்க?" அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, "அம்மாடி, உனக்கு விஷயம் தெரியாதா? அவ கோவில் கும்பாபிஷேகத்தன்னைக்கு அந்த சந்திராவும் சிவனாண்டியும் சேர்ந்து அபிராமியை வந்து காலி பண்ணிட்டாங்கம்மா." இதை கேட்டதும் ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. "இந்த ஊருக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணணும், குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மாமா இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காரா? எனக்கு மாமாவை நினைச்சு பார்த்தா ரொம்பவே கவலையா இருக்கு. இந்த குடும்பத்தினால மாமா இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு தெரியல." அதுக்கு பாட்டி சொல்றாங்க, "இங்க பாருமா, நீ கவலைப்படாத. நீ வந்துட்டியல்ல, இனிமே இந்த குடும்பத்துல உள்ள எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும்." இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, "ஆமா பாட்டி, கண்டிப்பா இந்த குடும்பத்துல உள்ள பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் அப்படின்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு பாட்டி" அப்படின்னு ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நேரா ரேவதியை பார்த்து, "சரி வா ரேவதி, பூஜைக்குள்ள இருக்கிற விளக்கு ஏத்தலாம்" அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. வந்துட்டு நேரா விளக்க வந்துட்டு ஏத்துறாங்க. பாட்டி இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கு ரேவதி கார்த்தியை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இதை கேட்டதும் ரேவதி கல்யாணம் பண்ணிட்டா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டதும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சி ஆகுது. அவ இப்படி பண்ணுவா அப்படின்னு ஈஸ்வரி எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா ரேவதி வந்துட்டு ஒரு நாள் கார்த்தியை அழைச்சிட்டு போய் கோவில்ல கல்யாணம் பண்ணதான் போறாங்க. அந்த அளவுக்கு ரேவதிக்கு தைரியம் இருக்கு. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.